Hi friends, welcome to Udiran TNPSC Academy. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பொது தமிழில் பார்த்தோன்னா குரூப் 4 குரூப் 2 2026 படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த தலைப்பில் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்றது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்ற அதுக்கு கீழே வந்து நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த அறநூல்கள் பற்றி ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் என்னென்ன புக்கு, என்னென்ன நூல்கள் வந்து எந்த மாதிரி, அது மொத்த அறநூல்கள் என்ன அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் தான் நாலடியாரை பற்றி, அப்புறம் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, அதே மாதிரி நான்மணிக்கடிகை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் அறநூல்கள் அப்படின்னா என்ன, அது தொடர்பான இருக்க செய்திகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சங்கம் மருவிய கால இலக்கியம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிற அந்த காலத்தை வந்து சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதை வந்து அப்படி சொல்கிறாங்க. இக்கால இலக்கியங்கள் இப்போ உள்ளதை என்ன சொல்கிறோன்னா இருண்ட கால இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிறத சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் உள்ள இலக்கியத்தை இருண்ட கால இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கம் மருவிய கால நூல்களை தான் வந்து கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா பன்னிரு பாட்டியலில் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து தமிழகத்தில் இக்காலத்தில் இயற்றப்பட்ட அந்த நூல்களின் எண்ணிக்கை 18. ஓகே, 18 மொத்த நூல்கள்னு சொல்கிறோமா? அதில் அறம்பொருள் இன்பம் இந்த மாதிரி இந்த 3 பொருட்களையும் வச்சு ஒரு 4 அடிக்கு மேலே இல்லாமல் சொல்கிறத வந்து 4 அடி குறையாமல் சொல்கிறது தான் வந்து சங்கம் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த 11 கீழ்கணக்கு அப்படின்ற வழக்கை வந்து கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா மயிலைநாதர் அப்படின்றவரும் மற்றும் ஒரு சில பேராசிரியர்கள் தான் இந்த ஒரு 11 கீழ்கணக்கு அப்படின்ற வார்த்தையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ காலத்தில் உள்ளது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பேர் யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இக்காலத்தில் உள்ள பாடல் நூல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து அந்த பன்னிரு பாட்டியலில் உள்ள அந்த பாடல். ஓகேவா? இதில் தான் வந்து அந்த அறம்பொருள் இன்பம் 3 பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டு பார்த்துக்கோங்க. அடிநிமிர் பில்லா செய்யுட்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கியவ திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும். கீழ்கணக்கு நூல்கள் என்ன, அறம்பொருள் இன்பம் எல்லாத்தையும் வந்து திறம்பட சொல்கிறது, அதான் வந்து கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து பன்னிரு பாட்டியலில் இதை பற்றி ஒரு பாடல் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த பாடல்கள் வந்து கீழ்கணக்கு நூல்களோட இலக்கணம் பற்றி இந்த பாடல் வந்து கீழ்கணக்கு நூலுடைய இலக்கணம் பற்றி சொல்கிறது. ஓகேவா? மேலே இருக்க இந்த பாட்டை. அடுத்து வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, இதோட விளக்கம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுனா 10 பாட்டும் 8 தொகையும் தான். ஓகேவா? அதில் 10 பாட்டில் 10 பாடல்களும் 8 தொகையில் 8 நூல்களாகவும் மொத்தம் வந்து 18 நூல்களாக இருக்கிறது தான் வந்து மேற்கணக்கு நூல்கள். அப்போ 8 தொகை 10 பாட்டு அப்படின்றது 11 மேற்கணக்கு நூல்கள். ஓகேவா? இதுக்கப்புறம் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பை, சங்க நூல்களுக்கு அப்புறம் தோன்றிய தொகுப்பை தான் வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதுலேயும் 18 நூல்கள் இருக்குது. ஓகே, அந்த 11 அப்படின்றது வந்து 18 அப்படின்றத தான் குறிக்குது. இந்த நூலை வந்து கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீழ்கணக்கு நூல்களில் உள்ள எல்லாமே வந்து பெரும்பாலாக வந்து அறநூல்களாக தான் இருக்குது. அந்த அறநூல்கள் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வேறு என்ன பெயர்களால் சொல்கிறோன்னா நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம், அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம், இருண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த அறம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அறம் அப்படின்ற சொல் வந்து அரு அப்படின்ற ஒரு வினைச்சொல் அடியாக தான் வந்தது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, அறுத்து சொல் வழியை உண்டாக்கு உருவாக்கு அப்படின்றது அர்த்தம். துணிந்து வேறுபடுத்து இந்த மாதிரி பல வகை பொருட்களை வந்து கொடுக்குது. ஓகேவா? மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே முதிர்நிறை வடிவமே அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். பிறவிதோறும் மனிதனை பற்றி கொண்டு வரும் தீ வினையை அறுத்தெறிவதே அறம் அப்படின்றதும் அறத்துக்கான விளக்கம். ஓகேவா. அடுத்து வந்து 11 கீழ்கணக்கு பாடல்கள். ஓகேவா. ஸோ அந்த 11 கீழ்கணக்கு பாடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அறநூல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடல்கள் பாருங்கள். அதாவது அந்த 11 கீழ்க்கண் நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த பாட்டாவே கொடுத்துருக்காங்க. ஓகே. 4 அடி 4 மணி 440 5 முப்பால் கடுகம் கோவை. கடுகம்னா திரிகடுகம், கோவைனா ஆசார கோவை, பழமொழினா பழமொழி 400, மாமூலம் இந்நிலை காஞ்சியோடு ஏலாதி என்பவே கை நிலையவாங் கீழ்கணக்கு. ஓகேவா. இந்த பாடல் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, இது தொடர்பான ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா. மொத்த அறநூல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 11. ஓகேவா. ஸோ அறநூல்கள் 11. அதில் அகம் சார்ந்த நூல்கள் வந்து 6, புறம் சார்ந்த நூல் வந்து 1. ஓகேவா. மொத்த அறநூல்கள் 11, அகம் வந்து 6, புறம் வந்து 1. 11 6 17 18 வந்துருச்சா. ஓகேவா. ஸோ அப்போ இது முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. அறநூல்கள் 11, அகம் சார்ந்த நூல் வந்து 6, புறநூல் வந்து 1. ஓகேவா. இந்த அறநூல்கள் எல்லாமே அறநூல்கள் எல்லாமே வந்து செப்பலோசை உடையது. அதாவது அந்த என்ன இதுன்னு கேட்பாங்கள்ல, பாவகை கேட்பாங்கள்ல, அது செப்பலோசை உடையது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அறநூல்கள். அடுத்து வந்து ஓகேவா, 11 வந்து அறம் சார்ந்தது, 6 வந்து அகத்திணை சார்ந்தது, 1 வந்து புறம் சார்ந்த நூல். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து 4 அடிகளை கொண்ட ஒரு சின்ன சின்ன பாடல்களாக தான் இருக்கும். ஓகேவா. இந்த பாடல்கள் எல்லாமே. அடுத்து வந்து இந்த நீதி நூல்களில், அதாவது அந்த அறநூல்களில் பெரிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. சிறிய நூல் எதுனா இன்னா 40. ஓகேவா. பெரிய நூல் எது திருக்குறள், சிறிய நூல் எது அப்படின்னா இன்னா 40. இம்பார்ட்டண்ட். அடுத்து இரட்டை நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா இன்னா 40, இனியவை 40. ஓகேவா. அடுத்து மருந்தால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னா திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. மருந்து பற்றி சொல்லியிருப்பாங்க இதில். ஓகே. அடுத்து வந்து அகநூல்களில் பெரியது எது அப்படின்னு பார்த்தோன்னா திணைமாலை 150. ஓகே. அதாவது அறம் அப்படின்றது தான் அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம், நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. அதை தான் வந்து நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அறநூல்கள் அப்படின்னாலும் அதுதான். அடுத்து வந்து அகநூல்களில் பெருசு எதுனா திணைமாலை 150, அகநூல்களில் சின்னது எதுனா கார் 40, புறநூல் 1, அதில் எது அப்படின்னு பார்த்தோன்னா களவழி 40. ஓகேவா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நீங்கள் நல்லா பைஹார்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா. புறநூல் 1, அது களவழி 40. 11 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை எழுதிய ஒரே ஆசிரியர் யார் அப்படின்னா கனிமேதாவியர். ஏலாதியும் திணைமாலை 150 எழுதியிருப்பார். 11 கீழ்கணக்கு நூலில் இருக்க ஏலாதி, திணைமாலை 150 இரண்டையும் எழுதிய ஒரே ஆசிரியர் கனிமேதாவியார். ஓகேவா. இதுவும் முக்கியமான நோட். ஓகே. 40 என்று அழைக்கப்படும் 4 நூல்கள். 40 தான் இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. ஓகேவா. எண்கள் பெயரால் அமைந்த நூல் திரிகடுகம், நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகைன்னு 4 அப்படின்னு வருதா, திரிகடுகம் வருதா. ஸோ இப்போ நான்மணிக்கடிகை, திரிகடுகம் 4 வந்து எண்களால் அமைந்த நூல்கள். ஓகேவா. ஸோ இப்போ மருந்தின் பெயரால் அமைந்தது, எண்களால் அமைந்தது என்ன, இரட்டை நூல்கள் என்ன, அகநூலில் எது பெரியது சிறியது, நீதி நூலில் எது பெரியது சிறியது அப்படின்னு எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா. ஒரு ஓரலான இந்த புறநூல்கள் பற்றின ஒரு சில அறநூல்கள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த 11 கீழ்கணக்கு நூல்களும் என்ன, அதோடைய பாடல் எண்ணிக்கை, அது அறமா அகமா புறமா, அதோட ஆசிரியர் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட் யாருன்னா நாலடியார். ஓகேவா. நாலடியாரை இயற்றியவர், இதோட ஆசிரியர் யாருன்னா சமண முனிவர். ஸோ இதில் 400 பாடல்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 போட்டுக்கிறது வந்து முன்னாடி கடவுள் வாழ்த்து பாட்டு மாதிரி 400 பாடல்கள். சமண முனிவர், இது வந்து அறம் சார்ந்த நூல். ஓகேவா. அடுத்து நான்மணிக்கடிகை, இதில் வந்து 106 பாடல்கள் இருக்கும். ஓகேவா. ஸோ நான்மணிக்கடிகையில் 106 பாடல்கள். அதுக்கப்புறம் வந்து
இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விளம்பி நாகனார் அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார் நான்மணிக்கடிகை அப்படின்றது. ஓகேவா? ஸோ நான்மணிக்கடிகை அப்படின்றது என்ன அப்படின்னா இதோட இன்னொரு பேர் வந்து மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பாட்டும் வந்து 4 அறக்கருத்துக்களோட 101 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 101 வெண்பாக்களை கொண்டது. மொத்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 106 பாடல்கள். ஓகேவா? வெண்பா வந்து 101 வெண்பாக்களை கொண்டது. இது அதை பற்றி பார்க்கையில் உள்ளே இருந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து இன்னா 40. இன்னா 40ல் வந்து 164 துன்பங்கள். இன்னானா இன்னல், துன்பத்தை பற்றி சொல்கிறது. ஓகே, அப்போ ஒரு 164 துன்பத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த பாடலில். மொத்தம் வந்து 1+40 பாடல். இன்னா 40 வந்து கபிலர், இதுவும் வந்து ஒரு அறம் சார்ந்த நூல். இனியவை 40. இனியவை 40 வந்து 124 இனிமையான இதை பற்றி இனிமையான கருத்துக்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் வந்து 1+40 பாடல். பூதஞ்சேந்தனார் அப்படின்றவர் எழுதியிருப்பார், இதுவும் அறம் சார்ந்த நூல். அடுத்து திரிகடுகம். திரிகடுகம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 100 பாடல்கள். நல்லாதனார் எழுதியிருப்பார், அறம் சார்ந்த நூல். ஏலாதி அப்படின்றது வந்து 80 பாடல்கள் கொண்டது. கனிமேதாவியார், அறம் சார்ந்த நூல் தான் இதுவும். ஓகேவா? அடுத்து வந்து முதுமொழி காஞ்சி வந்து 100 பாடல்கள் கொண்டது. ஓகேவா? 100 பாடல்கள். கூடலூர் கிழார், அறம் சார்ந்த நூல் தான். ஓகே, அடுத்து திருக்குறள் வந்து எல்லாருக்குமே தெரியும், 1330. திருவள்ளுவர், இது ஒரு அறம் சார்ந்த நூல். அடுத்து வந்து ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார் அப்படின்றவர் இயற்றியிருப்பார், அறம் சார்ந்த நூல். 100 பாடல்கள். பழமொழி 400 அப்படின்றாவே தெரியும், 400 பாடல்கள். முன்றுரை அரையனார் எழுதியிருப்பார், அறம் சார்ந்த நூல். ஓகே, அடுத்து வந்து சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் வந்து 97 பாடல்கள். காரியாசன் எழுதியிருப்பார். இந்த கொஷின் நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க, சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் யார் அப்படின்னு. இதுவும் வந்து அறம் சார்ந்த நூல். 5 50. ஓகே, இது வந்து ஒரு 50 பாடல்கள். கடவுள் வாழ்த்தோட ஒரு 50 பாடல் இருக்கும். மாறன் பொறையனார், அகம் சார்ந்த நூல். ஓகே, அகம் சார்ந்த நூல். ஓகேயா? இதுலேருந்து அகம் வரும். அடுத்து வந்து 5 70. இது வந்து ஒரு அப்போ 70 பாடல்கள். மூவாதியார், அகம் சார்ந்த நூல். அடுத்து மூவாதையார், மூவாதின்னு இருக்குது, மூவாதையார். அடுத்து வந்து திணைமொழி 50 வந்து 50 பாடல்கள். கண்ணஞ்சேந்தனார், அகம் சார்ந்த நூல். இந்த 50 இதெல்லாம் 150 இதெல்லாம் வருதில்ல, இது எல்லாமே வந்து அகம் சார்ந்த நூல் தான். ஓகேவா? அதாவது என்ன, 5 50, 5 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை, கார் 40, களவழி 40. இந்த 40 50 இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து அகம் சார்ந்த நூல். ஓகேவா? அடுத்து வந்து கைநிலை வந்து 60, புல்லங்காடனார் வந்து எழுதியிருப்பார், இதுவும் ஒரு அகம் சார்ந்த நூல். கார் 40, 40னால 40 பாடல். கண்ணங்கூத்தனார், அகம் சார்ந்த நூல். களவழி 40, அதே தான், 40 பாடல்கள். பொய்கையார், புறம் சார்ந்த நூல். ஓகேவா? ஸோ களவழி 40. ஓகேயா? இதில் புறம் சார்ந்த நூல் வந்து ஒன்று தான், அது களவழி 40 தான். ஓகேவா? அதோட ஆசிரியர் யார்னா பொய்கையார். ஓகே, அடுத்து இந்நிலை அப்படின்றதும் வந்து 1+45. இது வந்து ஆக்சுவலாக பொய்கையார் அப்படின்றது வந்து கரெக்டான எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுதான் உங்களுக்கான கொஷின். ஓகே, இதுவும் வந்து ஒரு அகம் சார்ந்த நூல். ஏன்னா இந்நிலை கைநிலை அப்படி சொல்லி சேர்த்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து கரெக்டானு பார்த்து எனக்கு சொல்லணும். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் ஓவராலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த அதாவது அறநூல்கள், நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 18 நூல்கள், அதில் வந்து அகமெது புறமெது, அதோடைய ஆசிரியர் யாது, மொத்த பாடல்கள் எண்ணிக்கை எல்லாமே வந்து இந்த ஒரு இதில் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஏன்னா ரொம்ப முக்கியம். இதில் இந்த மாதிரி உள்ளதில் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க, அதனால தான் வந்து இது ஒன்றை வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதை வந்து நான் ஒரு ஃபோல்டராக போட்டு வச்சுருவேன். அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு ஒரு ஃபோல்டராக போட்டு இதில் நாலடியார் அடுத்தடுத்து வர எல்லா பாடல்கள் பற்றியும் வந்து நம்ம ஸ்கூல் புக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான், அதனால தான் நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.